வணக்கம் நேயர்களே, விஎல்ஸ் நரேஷன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டு மனசு சிறுகதை. எழுதியவர் கதையாசிரியர் காஞ்சனா. கதைக்குள்ள போலாமா? அஞ்சு பெற்றால் அரசனம் ஆண்டி என்பது அப்பாவிற்கு பொருந்தாது. ஏனென்றால் அவர் 5 பெண்களை பெற்றவர்தான். ஆனால் அன்பில் அரசர். கண்களில் அருளும் உதட்டில் புன்னகையும் வற்றியே பார்த்ததில்லை. தங்கம், ராசாத்தி, முத்து என்றுதான் வாயார் அழைப்பார். வெள்ளிக்கிழமைகளில் வீடு திரும்பும் போது கையில் பூக்கட்டு மணக்கும். அழகு அறிவு குணமுமா என் பொண்ணுங்க 5 ரத்தனங்க என்ற அம்மாவிடம் தோல்வியும் அப்பா அரசன் தானே. என்ன சின்ன கிளி, ரெடியா, கிளம்பலாமா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார். அம்மா முகம் சுளித்தாள். இவ எதுக்குங்க அதை இதை பார்த்து வாங்கணும்னு கேட்டுட்டே இருப்பா. கல்யாண பொண்ணாவ, அவ ஆசைப்படுறது தான் எடுத்துக்கூட. பட்ஜெட் போட்டு இத்தனை நாளா பண்டிகைக்கு கூட நீ தானே ராஜா அவங்களுக்கு எடுப்ப. சரி சரி, அந்த சாவியை எடுங்க, வீட்டை பூட்டணும் என்று அம்மா சொன்னதும் எனக்கு ஆவல். முதலாய் எனக்கென்று பட்டு வரப்போகும் மயக்கத்தில் நான் தத்தளித்தேன். ஏனென்றால் என் கனவில் மாப்பிள்ளை வந்த அளவு கலர் கலராய் பட்டுப்புடவைகளும் வந்திருந்தன. ஜவுளி கடையின் ஏசி கண்ணாடி அறையில் போடப்பட்டிருந்த குஷன் சேரில் அமர்ந்தோம். எதிர்க்கே இருந்த டேபிளில் டப் டப் என லாவகமாக பளபளவென புடவைகள் வீசப்பட மனம் படபடத்தது. கண்கள் படபடக்க மறந்து விரிந்தன. எல்லாம் நாங்க சொன்ன பட்ஜெட்டுக்கு உள்ளதானே என்றாள் அம்மா. 1000-500 கூட குறைய இருக்கும்மா, அவ்வளவுதான் என்றார் கடைக்காரர். அம்மா ஏதேதோ விவரங்கள் சொல்ல மேலும் மடித்த ஜரிகை பட்டுக்கள் குவிந்தன. எதுவோ ரொம்ப எடுப்பா ஒன்றும் தெரியல என்று அம்மா சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுவரை விழுந்தது எல்லாம் கண்களை கவர்ந்தாலும் மனதை கிள்ளவில்லை. பெரிய பார்டர் புடவை எடுக்கட்டுமா? கூட ஒரு 2000 ஆகும். அம்மா ஏதோ அலட்சியமாக தலையை அசைத்தாள். கடைப்பையன் தலைமறைக்கும் அளவு மற்றொரு சேலை அடுக்கை கையில் ஏந்தி வர பெரியவர் அதிலிருந்து ஒவ்வொன்றாய் இயந்திரம் போல் எடுத்து போட்டார். அதோ அதுமா என்று நான் கையை காட்ட, இதுவா, இது ரொம்ப அபூர்வமான கலராச்சே, அருமையான டிசைன் என்று கடைக்காரர் ஆரம்பித்தார். தாமரை பூவின் 2 இளம் நிறங்களில் முறுக்கி நெய்யப்பட்ட வண்ணம் மயக்கியது. இருபுற அரக்கு கரையில் வரிசையாய் ஒயிலாய் சரிகை அன்னங்கள். ஆர்வமாய் பிரித்தேன். கனத்தப்பட்டு நெகிழ்ந்து போனேன். பிரமாதம் என்று உள்மனசு கூவ, அப்பா இது நல்லா இருக்கா? அப்பாவிடம் கிசுகிசுத்தேன். இது அழகா மடிப்பு வச்சு கட்டினா அழகு தேவதையா இருப்பேனா? அக்காங்க கல்யாணத்துல கூட சாதாரண புடவை தான், கண்ணாடி வளையல் தான். அப்பாவோட சம்பளத்துல இதுதான் முடியும். இதுக்கு மேல ஆசைப்படுறது தப்பு தான். பாட்டி விட்டுட்டு போன 20 பவுன் நகை, ஒரு கிரவுண்டு நிலமும் 3 கல்யாணத்துக்கு கை கொடுத்தது. 4வது கடனிலையும் அம்மாவோட சாமர்த்தியத்திலையும் நடந்தது. இப்போ என் கல்யாணத்துக்கு நிலைமை கொஞ்சம் மோசம்தான் என்று அவள் யோசித்து கொண்டிருக்க, விலை என்னப்பா என்றாள் அம்மா. எல்லாம் அதுலயே இருக்குமா என்றார் கடைக்காரர். வெளியே பார்த்த அம்மா, அப்பாடி பட்ஜெட் மீறுதே என்று தனது கையில் இருந்த சந்தோஷத்தை வாங்கி கீழே போட்டாள். விரிச்சு பாருங்கம்மா என்று கூறிவிட்டு பெரியவர் ஜாடை காட்ட வேலையால் அதை உதறி விரித்தான். சேலை தங்க தாமரையாக விரிந்தது. மனம் நிறைய பார்த்தவள் என் வாய் சற்று திறந்திருப்பதை உணர்ந்து டக்கென மூடிக்கொண்டேன். இந்த சிவப்பு கலர் சேலை எப்படி இருக்கு? அம்மா அந்த புடவையின் விலையை பார்த்துவிட்டு எடுத்து விரித்தாள். சதா வேலை செய்ததில் தேய்ந்த நகங்களும் தடித்த விரல்களும் பட்டின் மீது விகாரமாய் தெரிந்தன. அம்மாவும் பாவம்தான். என்னடா கண்ணு, உனக்கு எது பிடிச்சிருக்கு? அப்பா தோள் தொட்டு கேட்க, 5வது பெண்ணை மணமுடிக்க ஆண்டியாய் அலைமோதும் அப்பாவை பார்த்ததும் மனது கட்டினேன். அம்மா சொல்றதுதான்ப்பா. பொண்ணு செலக்ட் பண்ணுது நல்ல புடவைங்க, பிளவுஸ் கூட அதுலயே வரும், பிரிடா பாலு என்றார் கடைக்காரர். பொன்னொல்லில் வங்கி வடிவம் இழைத்த அரக்கு ரவிக்கை. கண்களை இறுக மூடினேன். என்னடா ராணி, எது? சிவப்பு சேலையே நல்லாதாம்மா இருக்கு. சரி. அப்பா எழுந்தார். ராஜம், மாடியில பெரிய பொண்ணுங்களுக்கு புடவையும் மாப்பிள்ளைக்கு சட்ட துணியை மட்டும் எடுத்துக்க, நான் இப்படியே இருக்கேன். மீதி துணிகளை மலிவான விலையில் வாங்கும் வரை உடல் முழுக்க மறத்த உணர்வு, தொண்டையை அடைத்த இறுக்கம். கிளம்பி வந்த போதிருந்த உற்சாகம் இப்பொழுது இல்லை. பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம். வீட்டை போட்ட வேலையும் இந்த அவஸ்தையும் மிச்சம். முன்புறம் கவுண்டரில் சாய்ந்தபடி அப்பா காத்திருந்தார்.
அவரைப் போலவே தளர்ந்து தோய்ந்த சட்டை, ஆனால் முகத்தில் மங்காத பிரகாசம். எல்லாம் சரி பார்த்துடுமா ராஜம்? சரிங்க. புடவையின் அட்டை பெட்டி மூடி விலக நான் மூச்சு திணறி போனேன். தாமரை பூவிதழுமாய் பொடி பொற்காசுகளுமாய் மின்ன என் புடவை தொண்டை அடைத்தது. கண்களில் கண்ணீர், ஆனால் பேச்சு வரவில்லை. அப்பாவை நிமிர்ந்து பார்த்தேன். அவர் விழிகள் மின்னியது. சந்தோஷம்தானேடா? அவரை ஒட்டி நின்றேன். பணத்தை மீண்டும் எண்ணி நீட்டிய அப்பாவின் கையை கவனித்தேன். ஏதோ வித்தியாசம். மீண்டும் கண்களை துடைத்துக் கொண்டு கவனித்தேன். அவர் விரலில் இருந்த மோதிரம் காணவில்லை. நீல எனாமலில் போட்ட சற்று தேய்ந்த மோதிரம். அப்பாவிடம் அடிக்கடி கேட்டதுண்டு. ஏன்பா இதை கழட்டவே மாட்டீங்களா? கழட்டினா நெலிஞ்சிடுமா? அவ்வளோ மெலிசா போட்டிருக்காரு எங்க மாமனாரு என்று அம்மாவை கேலியாக சிரித்து கொண்டே பார்ப்பார். மீண்டும் நெஞ்சை அடைத்தது. கண்களில் கண்ணீர் வடிந்தது. கட்டை பையுடன் வெளியே வந்ததும் ஏம்பா என்று அப்பாவின் அருகில் சென்று கிசுகிசுத்தேன். இப்படியா மோதிரத்தை வித்து புடவை எடுப்பாங்க? அம்மா கத்த. மொத அவளுக்காக வாங்குற பட்டு புடவை அவ இஷ்டத்துக்கே எடுத்துக்கலாமே ராஜா. அடிக்கடி வாங்கி கொடுக்குற வசதி இல்லைனாலும் எடுக்கிற புடவைய, அதுவும் முகூர்த்த புடவைய என் ராசாத்திக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துட்டேன். கல்யாணத்துல என் ராசாத்தி தங்க ரதமா ஜொலிக்கட்டுமே என்றார். மனதிற்குள் புடவையின் பரவசம் அடங்கி அப்பா அப்பா மட்டுமே தெரிந்தார். அவர் மனதே உன்னதமான பட்டு. அதை போலவே ஒரு உன்னதமான குணம் எனக்கும் அமைந்தால் அதை விட வேறு சிறப்பான சீர் கொண்டு போக முடியுமா என்னால்? சாலையை கடக்கும் சாக்கில் அவர் கைவிரலை பிடித்து கொண்டேன். மூலியாய் மோதிரம் இல்லாமல் இருந்தாலும் என் அப்பா அரசன்தான். இத்துடன் பட்டு மனசு கதை முற்றம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.